ஹாய் காய்ஸ், இப்போ வந்து நம்ம முட்டையில் வந்து ஒரு ரெசிபி செய்யலாம். அது என்னன்னாக்கா, இப்போ வந்து நான் 2 முட்டை, ஒரு வெங்காயம், பச்சை மிளகாய், மஞ்சள் பொடி, கொஞ்சமாக மிளகு பவுட்ரு, உப்பு வச்சுருக்கிறேன். இது நம்ம இதெல்லாம் போட்டு நம்ம மிக்ஸ் பண்ணின்னு இது வந்து முட்டை கொஜ்ஜி மாதிரி இது எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். வெங்காயம், பச்சை மிளகாய், கொஞ்சமாக மிளகு பவுட்ரு, சிம்பிளாகவும் இருக்கும், ஈஸியாகவும் இருக்கும் செய்கிறதுக்கு. மஞ்சள் பொடி எத்தனையோ விதத்தில் செய்கிறாங்க, ஆனால் நம்ம இந்த மாதிரி செய்யலாம். உப்பு, 2 முட்டை வச்சுருக்கிறேன், 2 முட்டை ஊற்றிக்கலாம். அதில் ஊற்றி நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம். நல்லா முட்டை இதுவெல்லாம் நல்லா அடிச்சுக்கலாம். இந்த மாதிரி முட்டை நல்லா நம்ம பீட் பண்ணிக்கலாம். அப்போ நம்ம முட்டை ஊற்றினாக்கா நல்லா உப்புசமாக உப்பும் நல்லா முட்டை. இந்த மாதிரி பீட் பண்ணின்னு நம்ம இப்போ பணியாரம் கல் வச்சு நம்ம அந்த பணியார கல்லில் நம்ம ஊற்றிக்கலாம் அந்த முட்டை. இப்போ வந்து இங்கே நான் பணியார கல் வச்சு பணியார கல்லில் வந்து நான் ஆல்ரெடி எண்ணெய் ஊற்றிட்டேன். எண்ணெய் காஞ்சிடுச்சு. இப்போ வந்து நம்ம இங்கே நம்ம முட்டை நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கேன், இது ஊற்றிக்கலாம். நம்ம நான் வந்து மீடியமில் வச்சுக்கிறேங்க. இதெல்லாம் ஊற்றிட்டு பார்க்கலாம். இப்போ நான் வெறும் 2 முட்டையில் தான் நான் செய்கிறேன். 2 முட்டை கரெக்டாக இந்த கோழிக்கு ஃபுல்லாகவே ஆயிடுச்சு பாருங்க. இப்போ வந்து நம்ம ஒரு கத்தி வச்சு நிதானமாக இப்படி திருப்பி விட்டுக்கலாம். அப்படி மீடியமில் தான் வச்சுக்கிறேன் நான். மீடியமில் நம்ம வச்சு நம்ம திருப்பிக்கலாம். இந்த மாதிரி நம்ம எல்லா முட்டையும் நம்ம திருப்பிக்கலாம். இப்போ எல்லா முட்டையும் நம்ம திருப்பி போட்டாச்சு. இப்போ வெந்துடுச்சு, நம்ம எடுத்துக்கலாம் ஒன்றுன்னா. சூப்பராக வந்துட்டு பாருங்க. எல்லா முட்டையும் நான் இந்த மாதிரி எடுத்துகிட்டு பாருங்க. இப்போ வந்து இது என்ன செய்யலான்னு பார்க்கலாம். இப்போ வந்து முட்டை கொஜ்ஜுக்கு வந்து நான் வந்து கடாய் வச்சு எண்ணெய் ஊற்றிக்கிறேன். எண்ணெய் காஞ்சிச்சு, சீரகம் போட்டுக்கலாம். சீரகம் பொரிஞ்சிச்சு, வெங்காயம் போட்டுக்கலாம். வெங்காயம் வதக்கிட்டு நம்ம கொஞ்சமாக பூண்டு போட்டுக்கலாம். பூண்டு பேஸ்ட்டு இது கூட என்ன பண்ணலான்னாக்கா கொஞ்சமாக நம்ம மஞ்சள் பொடி போட்டுக்கலாம். ஆல்ரெடி நான் முட்டையில் போட்டுக்கிறேன், அதனால் இது கூடவே வந்து நம்ம கொஞ்சமாக கரம் மசாலா போட்டுக்கலாம். கரம் மசாலா போட்டாச்சு. நான் வந்து இது கூட கொஞ்சமாக வெறும் மிளகாத்தூள் போட்டுக்கிறேன் காரத்துக்கு. இப்போ வந்து தக்காளி நல்லா ஒரு 4 தக்காளி, கொத்தமல்லி போட்டுக்கலாம். சேர்த்து நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி நல்லா இது வேகட்டும். தக்காளி பச்சை வாசனை போகிற மாதிரி நல்லா வேகணும். இதுக்கு வந்து நம்ம உப்பு போட்டுக்கலாம். உப்பு போட்டு தக்காளி நல்லா வேகட்டும். வெந்த பிறகு பார்க்கலாம். இப்போ வந்து சூப்பராக நம்ம முட்டை கிரேவிக்கு வந்து நம்ம சட்னி ரெடி ஆகிடுச்சு பாருங்க. நல்லா பச்சை வாசனைலாம் போய் எண்ணெய் நல்லா பிரிஞ்சு மேலே வருது. இந்த ஸ்டேஜில்
நம்ம முட்டை எடுத்து வச்சிருந்தோம்ல இது போட்டுக்கலாம். ரொம்ப சூப்பராக இருக்கும் இந்த மாதிரி செய்யணுன்னா. எத்தனையோ விதத்தில் நம்ம செய்யலாம் முட்டையில், ஆனால் இந்த மாதிரி ஒரு வாட்டி செய்து பாருங்க, ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ வந்து நம்ம முட்டை இது ரெடி ஆயிடுச்சு. ஒரு 2 நிமிஷம் விட்டுட்டு நம்ம இறக்கலாம். இது மேலே வந்து நம்ம கொஞ்சமாக கொத்தமல்லி சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நம்ம இறக்கலாம். இப்போது ரெடி ஆகிடுச்சு நம்ம முட்டை கொஜ்ஜி. முட்டை கொஜ்ஜின்னு சொல்லலாம், முட்டை கிரேவின்னு சொல்லலாம். நம்ம எல்லாருமே சாப்பிட்லாம், பசங்க பெரியவங்கலேருந்து எல்லாமே நம்மளுக்கு பிடிச்ச மாதிரி நம்ம முட்டையில் எத்தனையோ விதமாக செய்யலாம். இந்த மாதிரி ஒரு வாட்டி ட்ரை பண்ணுங்க. இப்போ இது செய்து இது பார்த்துருப்பீங்க. இதோடு இந்த வீடியோ முடியுது. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.